இப்போ நெறைய பேஷண்ட்ஸ் நம்ம பார்த்துட்ருக்குறோம். ரொம்ப தொலைவில இருந்தெல்லாம் நம்மகிட்ட வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கீங்க. இதில முக்கியமாக சர்க்கரை நோயாளிகள், ரொம்ப வருஷமா எனக்கு வந்து சர்க்கரை இருக்கு டாக்டர், சுகர் இருக்கு. ஆனா, உங்களுக்கான ஒரு முக்கியமான ஒரு அவேர்னஸ் நெறைய பேருக்கு இல்லாம இருக்குங்க. நம்மள நெறைய பேர் என்ன பண்றோம்னா, சுகர் இருக்குன்றதையே மறந்துர்றோம். நெனச்சா வாக்கிங் போறேன், இல்லன்னா அப்படியே விட்டுர்றது. "சுகர் டெஸ்ட் பண்ணீங்களா?" அப்படின்னா, "1 இயர் இருக்கும் டாக்டர். அதுக்கப்புறம் நான் செக் பண்ணலையே" அப்படின்னு சொல்றது. இந்த மாதிரி உங்களுடைய அலட்சியத்தினால நெறைய ரொம்ப மோசமான விளைவுகளும் ஏற்படுதுங்க. அதுல ஒண்ணு பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். கடந்த வாரம் ஒரு அம்மா வந்திருந்தாங்க. சுகர் லெவல் எவ்வளோ நாளாங்க இருக்கு? உங்களுக்கு எப்படி இருக்கு? அப்படின்லாம் நாங்க செக் பண்ணிட்டு இருக்கும்போது, HbA1c லெவல் 9.3 இருந்துச்சு. சரிங்களா? சுகர் வந்து எனக்கு 6 வருஷமா இருக்கு. அப்படின்னு அந்த அம்மா சொன்னாங்க. மெடிசின்ஸும் நான் சாப்பிட்டுன்னு இருக்கேன். இருந்தாலும் எனக்கு இன்னமும் இப்படியே இருக்கு டாக்டர். சுகர் லெவலும் குறையல. இன்னுமா நேரத்துக்கு சாப்பிடுறீங்களா? இல்ல மேம். காலையில எனக்கு வீட்ல வேலைண்ணே சரியா இருக்கும். காலை உணவே நான் 11, 12 மணிக்கு சாப்பிடுறேன். நைட்டு 1 மணிக்கு ஆயிடும் நான் தூங்குறதுக்கு. இப்படி இருந்தீங்கன்னா எப்படிங்க சுகர் கண்ட்ரோல்ல இருக்கும்? உங்க கால்ல இருக்கக்கூடிய அல்சர் குணமாகும்? அப்படின்னு நான் கேட்டேன். இப்போ இப்போ மெடிசின்ஸ் நம்ம கரெக்ட்டா குடுத்துட்டு வரோம். கிட்டத்தட்ட ஒரு 2 வாரங்களாக மருந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இதே மாதிரி நெறைய பேர் ட்ரீட்மெண்ட் எடுத்து அந்த டயபெட்டிக் அல்சர் அப்படின்றது கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சு நார்மலுக்கு வருது. ஏன்னா, சித்த மருத்துவத்தில நிறைய மருந்துகள் இருக்குங்க. இப்போ ஏங்க சுகர்னால தான் இந்த ப்ராப்ளம் வந்தது. அப்போ உங்களுடைய ரத்த சர்க்கரை அளவ கட்டுக்குள்ள வைக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லையா? அதுதானங்க நீங்க சரி செய்யணும். அந்த புரிதல் உங்க எல்லாருக்குமே இருக்கணுங்க. இன்னொரு விஷயம் சித்த மருந்துகள் எடுக்கும்போது, கட்டாயம் சில வகையான அந்த பத்திய முறைகள நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா மட்டும் தான். அதுவும் எஸ்பெஷலி டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் கண்டிப்பா நீங்க பத்திய முறைகள ஃபாலோ பண்ணியே ஆகணும். Welcome to Nitya's Varam, where ancient Siddha tradition meets modern healing. Experience the difference. வரம் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். இப்போ நெறைய பேஷண்ட்ஸ் நம்ம பார்த்துட்ருக்குறோம். ரொம்ப தொலைவில இருந்தெல்லாம் நம்மகிட்ட வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்கீங்க. இதில முக்கியமாக சர்க்கரை நோயாளிகள், ரொம்ப வருஷமா எனக்கு வந்து சர்க்கரை இருக்கு டாக்டர், சுகர் இருக்கு. ஆனா, உங்களுக்கான ஒரு முக்கியமான ஒரு அவேர்னஸ் நெறைய பேருக்கு இல்லாம இருக்குங்க. நம்மள நெறைய பேர் என்ன பண்றோம்னா, சுகர் இருக்குன்றதையே மறந்துர்றோம். நெனச்ச நேரத்தில மெடிசின்ஸ் எடுக்கறது, நெனச்ச நேரத்தில டயட் ஃபாலோ பண்றது, நெனச்சா வாக்கிங் போறேன், இல்லன்னா அப்படியே விட்டுர்றது. "சுகர் டெஸ்ட் பண்ணீங்களா?" அப்படின்னா, "1 இயர் இருக்கும் டாக்டர். அதுக்கப்புறம் நான் செக் பண்ணலையே" அப்படின்னு சொல்றது. இந்த மாதிரி உங்களுடைய அலட்சியத்தினால நெறைய ரொம்ப மோசமான விளைவுகளும் ஏற்படுதுங்க. அதுல ஒண்ணு பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். கடந்த வாரம் ஒரு அம்மா வந்திருந்தாங்க. சுகர் லெவல் எவ்வளோ நாளாங்க இருக்கு? உங்களுக்கு எப்படி இருக்கு? அப்படின்லாம் நாங்க செக் பண்ணிட்டு இருக்கும்போது, HbA1c லெவல் 9.3 இருந்துச்சு. சரிங்களா? சுகர் வந்து எனக்கு 6 வருஷமா இருக்கு. அப்படின்னு அந்த அம்மா சொன்னாங்க. "ச சரிங்க." எல்லாம் பேசிக்கிட்டே இருக்கோம். "கால்ல ஒரு புண்ணு இருக்கு டாக்டர்" அப்படின்னு சொன்னாங்க. "என்னம்மா காட்டுங்க" அப்படின்னு சொன்னா, நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க. கால்ல, கால் பாதத்துல அடிப்பக்கம் அவ்ளோ பெரிய வூண்ட் அல்சர், டயபெட்டிக் அல்சர் அப்படின்னு சொல்ற ஒரு விஷயம். அதாவது இந்த உள்ளங்கை சைஸ்ல இருக்குங்க. கிட்டத்தட்ட 8 மாதத்துக்கு மேலாக இதுக்கு நான் டெய்லி ட்ரெஸ்ஸிங் பண்றேன் டாக்டர். ஆறவே இல்லன்னு கேஷுவலா சொல்றாங்க. பார்க்கும்போதே நமக்கே அவ்ளோ ஒரு மன ஆதங்கமா இருந்துச்சு. எப்படி இந்த அம்மா இத தாங்கிக்கிறாங்க? புண்கள்ல இருந்து எப்பவுமே அந்த ஒரு சலம் வந்துகிட்டே இருக்கு. ஃப்ளூயிட் வந்துகிட்டே இருக்கு. என்னம்மா இப்படி உள்ள இருக்கக்கூடிய போன் தெரியிற அளவுக்கு அவ்ளோ டீப்பா இருக்கு. நல்ல அதாவது டயபெட்டிக் அல்சர்லாம் பார்த்தீங்கன்னா, கால்ல ரவுண்டா இருக்குங்க. அது சுத்தி மஞ்சள் நிறத்துல நமக்கு இருக்கும். உட்பக்கம் லேசான ஒரு சிவந்த நிறம், அங்கங்க மஞ்சள் நிற திட்டுக்கள் உங்களுக்கு தெரியிற மாதிரி இருக்கும். அதுலருந்து நீர் வடியறத நீங்க பார்ப்பீங்க. இது ஆறாமல் நமக்கு எந்த விதமான வலியே தெரியாது, உணர்ச்சியே தெரியாது. அதனால தான் நம்ம அப்படியே விட்டுர்றோம். வலிக்கவே செய்யாது. அப்போ ஸ்டார்ட்டிங்ல என்னம்மா ஆச்சு? எப்படின்னா, மேம் நான் வந்து துணி துவைச்சுட்டு இருந்தேன். கல்லுல இடிச்சுக்கிட்டேன். லேசான ஒரு காயம் இருந்தது. அத அப்படியே நான் விட்டுட்டேன். கொஞ்சம் கொஞ்சமா ஒரு 10 நாட்கள்ல என்ன ஆச்சுன்னா, கொஞ்சம் பெருசாச்சு, 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 பெருசாகிட்டே வந்துருச்சு. நானும் எனக்கு தெரிஞ்ச மெடிசின், ட்ரீட்மெண்ட், ஆயின்மென்ட் இது எல்லாமே போட்டேன். ஆனாலும் இருக்க இருக்க எனக்கு பெருசாயிருச்சு. ஒரு கட்டத்தில கொஞ்சம் பெருசான பிறகு தான், நான் இதுக்கான ஒரு சரியான ஒரு முறைய தேர்ந்தெடுத்து என்ன சிகிச்சை எடுக்கலான்ட்டு போயிட்டு டெய்லி ட்ரெஸ்ஸிங் பண்ணிட்டுருக்கிறேன். இதுக்கான மெடிசின்ஸும் நான் சாப்பிட்டுன்னு இருக்கேன். இருந்தாலும் எனக்கு இன்னமும் இப்படியே இருக்கு டாக்டர். சுகர் லெவலும் குறையல. இன்னுமா நேரத்துக்கு சாப்பிடுறீங்களா?
இல்லை மேம், காலையில் எனக்கு வீட்டில் வேலை சரியாக இருக்கும், காலை உணவே நான் 11-12 மணிக்கு சாப்பிட்றேன், நைட்டு 1 மணிக்கு ஆகிடும் நான் தூங்குறதுக்கு. இப்படி இருந்தீங்கன்னா எப்படிங்க சுகர் கண்ட்ரோலில் இருக்கும், உங்கள் காலில் இருக்கக்கூடிய அல்சர் குணமாகும் அப்படின்னு நான் கேட்டேன். இப்போ மெடிசின்ஸ் நம்ம கரெக்டாக கொடுத்துட்டு வரோம். கிட்டத்தட்ட ஒரு 2 வாரங்களாக மருந்து சாப்பிட்டுட்ருக்காங்க. இதே மாதிரி நிறைய பேர் ட்ரீட்மெண்ட் எடுத்து அந்த டயபெட்டிக் அல்சர் அப்படின்றது கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி நார்மலுக்கு வருது. ஏன்னா சித்த மருத்துவத்தில் நிறைய மருந்துகள் இருக்குங்க. எப்படி சுகர்னால் வந்த பக்க விளைவுகள் நம்ம மைண்டில் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா? அந்த சைடு எஃபெக்ட்ஸ்க்கு தான் நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்கிறோம். சுகர் குறையணுன்ற தாட் செகண்டரியாக தான் இருக்குது எல்லாருக்குமே. அது ஏன்னு எனக்கு தெரியல. எனக்கு சொல்கிறீங்க, டாக்டர் எனக்கு சுகர்னாலே இந்த எரெக்ஷன் ப்ராப்ளம் வந்துருச்சு, எரெக்ஷனுக்கு மட்டும் எனக்கு ட்ரீட்மெண்ட் கொடுங்க, சுகர் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்றீங்க. டாக்டர் எனக்கு காலில் ஒரு மதமதப்பு வந்துருச்சு, கால் மதமதப்பு சரியாகிறதுக்கு ஏதாவது ஆயில் கொடுங்க, ஏதாவது மெடிசன் கொடுங்க, சுகர் நான் பார்த்துக்கிறேன். ஏங்க சுகர்னால தான் இந்த ப்ராப்ளம் வந்தது. அப்போது உங்களுடைய ரத்த சர்க்கரை அளவை கட்டுக்குள்ளே வைக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் இல்லையா? அதை தானேங்க நீங்கள் சரி செய்யணும். அந்த புரிதல் உங்கள் எல்லாருக்குமே இருக்கணுங்க. இன்னொரு விஷயம், சித்த மருந்துகள் எடுக்கும்போது கட்டாயம் சில வகையான அந்த பத்திய முறைகளை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா மட்டும்தான், அதுவும் எஸ்பெஷலி டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் கண்டிப்பாக நீங்கள் பத்திய முறைகளை ஃபாலோ பண்ணியே ஆகணும். இது நாளடைவில் நீங்கள் இப்படியே விட்டுட்டிங்கன்னா ஆம்புடேஷன் சொல்லுவாங்க. கால் கட்டை விரலில் நிறைய பேருக்கு பிரச்சனை வந்து அதை ரிமூவ் பண்ணியிருக்கீங்க. அதுக்கப்புறம் லேட்ரலாக இருக்கக்கூடிய விரல்களில் கொஞ்சம் பேர் கட் பண்ணியிருக்கீங்க. ஸோ இந்த மாதிரி ஆம்புடேட் அப்படின்னு சொல்கிறது சுகர்னால நம்ம காலையே இழந்துட்டோம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு. ஏன்னா சுகர் அதிகமாக கால் நரம்புகள் நமக்கு செயலிழக்க ஆரம்பிக்குது, ரத்த ஓட்டம் குறைஞ்சு நெக்ரோசிஸ் ஆகுது, அழுகும் தன்மை நம்ம உடல் கண் கூட நம்ம பார்ப்போம். ஸோ நம்ம உடலில் ஒரு பகுதியை நம்மளை விட்டு கண் முன்னாடியே போகிற மாதிரி ஒரு நிலைமை வரும். ஸோ இந்த நிலைமைக்கு கட்டாயம் நம்ம யாருமே இனிமேல் போகக்கூடாது. ஒருவேளை உங்களுக்கு சுகர் லெவல் குறையாமல் இருந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா ரொம்ப கவனமாக இருங்க. நீங்கள் என்ன வகையான மருந்துகள் எடுத்தாலும் அது கூட சித்த மருந்துகளை ஃபாலோ பண்ணுங்கள். சித்த மருந்துகள் ஃபாலோ பண்ண கட்டாயம் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். இப்போ சுகர் லெவல் HbA1c தவறாமல் செக் பண்ணுங்கள். எவ்ரி மந்த்லி ஒன்ஸ் உங்களுடைய சுகர் லெவல் செக் பண்ணுங்கள். 3 months ஒன்ஸ் HbA1c லெவல் எவ்வளோ இருக்குன்னு செக் பண்ணுங்கள். இதுக்கு ஸ்பெஷலாக நிறைய மருந்துகள் நம்ம கொடுத்துட்ருக்குறோம். ஏன்னா எப்படி கால் நமக்கு பாதிக்கப்படுதோ அதே மாதிரி தான் கண்களும் பாதிக்கப்படுது. டயபெட்டிக் ரெட்டினோபதின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, கண்களும் பாதிக்கப்படுது. அப்போ கண்கள் இருக்கக்கூடிய நரம்புகள், இரத்த நாளங்கள், சிறுநீரகங்கள், கால்கள், இது எல்லாமே உங்களுக்கு நார்மலாக இருக்கணும். பாதிப்பு ஏற்படாமல், சர்க்கரையால் பாதிப்பு ஏற்படாமல் இருக்கணும்னா சித்த மருந்துகள் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். இதில் ஸ்பெஷல் மெடிசனும் நிறைய இருக்குங்க. சீந்திலிருந்து செய்யக்கூடிய மருந்துகளாக இருக்கட்டும், சீந்தில் சர்க்கரை, நாவல் கொட்டை, சரக்கொன்றை, இதில் எல்லாமே செய்கிற மருந்துகள், மதுமேக சூரணம், இந்த மருந்துகள் எல்லாமே இதை தாண்டியும் இன்னும் நிறைய குரு மருந்துகள் இருக்குது. ஸோ இதை ஃபாலோ பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு சர்க்கரையினால் வரக்கூடிய நமக்கு பிரச்சனைகள் மறைய ஆரம்பிக்கும். இது தொடர்பான மருத்துவ ஆலோசனைகள் தேவைப்பட்டால் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி. Welcome to Nitya's Varam, where ancient Siddha tradition meets modern healing. Experience the difference.